அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். தமிழ்ல விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்பர் சீரிஸ்னு ஒரு டாபிக் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேம் தான். சரிங்களா? 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ, அதனால தான் அத முடிச்சுட்டு அடுத்தது இத பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்பர் சீரிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2த்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இப்போ நம்ம நம்பர் சீரிஸில் பார்த்தோம்னா நம்ம கொஷின் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஒரு சீரியஸ் கொடுத்துருப்பாங்க. இடையில ஒரு கேள்விக்குறி இருக்கும். அந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு அதில் வந்து பொருந்தாத எண் எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்பர் சீரியஸில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சீரியஸாக கொடுக்காம இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். இது போக கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின் பாருங்கள். விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் மார்க் இருக்குது இல்லையா, இங்கே வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் சீரீஸில் நம்ம யூஸ் பண்ண சில லாஜிக் வந்து இங்கேயும் யூஸ் ஆகும். என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். இந்த 4 தான் சின்ன நம்பர், 2 இடத்துல இருக்குது இல்லையா. இப்போ இதிலேருந்து இதை நம்ம கிளாக் வைஸில் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ரைட்டா? 4 4 8 24 96 480. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ ஏறுவரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? நம்ம ஏற்கனவே நம்பர் சீரீஸ்லேயே பார்த்தோம். ஒரு சீரீஸ் வந்து ஏறுவரிசையில் இருந்ததுன்னா ஒன்று கூட்டல் நடந்திருக்கும், அப்படி இல்லைன்னா பெருக்கல் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் லாஜிக்காக இருக்கும். கூட்டலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சடன் இன்க்ரீஸ் இருக்காது, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 4 8 வரைக்கும் ஓகே, கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 96 96 சடனாக பார்த்தீங்கன்னா 480ன்னு மாறி இருக்குது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 20,160 ஒரு 5 டிஜிட் உள்ள நம்பர் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே இவங்க கூட்டல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பெருக்கல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த நம்பரை பெருக்கியிருக்காங்க? ஒரே நம்பரால் பெருக்கியிருக்காங்களா இல்லை வேறு வேறு நம்பரால் பெருக்கியிருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 4 கொடுத்துருக்காங்க, அடுத்து 4, அடுத்து 8 24 96 480. இங்கே தான் என்ன நம்பர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 20,160. ரைட்டுங்களா? ஸோ டெஃபினட்டாக வந்து இங்கே பெருக்கல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இங்கே ஒரு சடன் இன்க்ரீஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ 4ஓட எதை பெருக்குனா நமக்கு 4 கிடைக்கும்? 4ஓட 1 பெருக்குனா 4 கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ அடுத்து இந்த 4ஓட எதை பெருக்குனா 8 கிடைக்கும்? இந்த 4ஓட 2 பெருக்குனா 8 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த 8ஓட எதை பெருக்குனா நமக்கு 24 கிடைக்கும்? 8ஓட 3 பெருக்குனா 24 கிடைக்கும். அடுத்து 24ஓட 4 பெருக்கணும்னா 96 கிடைக்கும். 96ஓட 5 பெருக்கணும்னா 480 கிடைக்கும். ரைட்டா? ஏன்னா 95 450 வரும். அதுக்கப்புறம் 5 6 30, 450 30 480 கரெக்டு தான். ஸோ அப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 480ஓட 6 பெருக்கணும். சரிங்களா? 480ஓட 6 பெருக்கணும். 6 பெருக்குனா என்ன வரும்? 0. 6 8 48 8, பாக்கி 4. 6 4 24, 24 4 28. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி பெருக்கிறது, அதுக்கப்புறம் கூட்டுறது, கழிக்கிறதுலலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்துங்க. சில பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, ஓகே தான். அது வந்து எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும், எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ சின்ன சின்ன தப்பு பண்ணுவேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2880 ஆப்ஷன் சியில் இருக்குது இல்லையா, இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும்.
பட் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த கொஷினில் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்ப்போமா? அடுத்த கொஷின் பாருங்கள். GN21 EJ15 K ஒரு கேள்விக்குறி இருக்குது, இங்கே 27 இருக்குது. அடுத்து FP22ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸும் இருக்குது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 லெட்டர்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இந்த ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸுக்கு கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏனா 1, ஜீனா 7, டீனா 20, நம்ம ஏற்கனவே நிறைய டைம் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏனா 1, ஜேனா 10, ஓனா 15, இந்த மாதிரி ஏபிசிடியே வரிசையாக எழுதி நம்ம நம்பர் கொடுப்போம் இல்லையா? இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கொடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நம்பரை வச்சு தான் இந்த நம்பர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஏபிசிடிக்கு கொடுக்க போகிற அந்த நம்பரை வச்சு தான் இந்த நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க. பட் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டியிருக்காங்களா, இல்லை மைனஸ் பண்ணியிருக்காங்களா, பெருக்கியிருக்காங்களா அப்படின்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரை பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஜி இருக்குது. சரிங்களா? ஜிக்கு வந்து கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு வரும். G7 அப்படின்னு கூட நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். 7ன்னு வரும். அடுத்துங்க பாருங்கள், என் இருக்குது. எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஓனா 15, ஓவுக்கு முன்னாடி என் வரும். அப்போ 14, கரெக்டுங்களா? எண்ணுக்கு 14ன்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னு வச்சுங்களேன், 7ஐயும் 14ஐயும் கூட்டினா நமக்கு 21ன்னு கிடச்சிரும். ரைட்டு தானே? ஸோ 7ஐயும் 14ஐயும் கூட்டினா 21ன்னு வரும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 ஆல்ஃபபெட்ஸ், 2 இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லாஜிக் இது தான். சரிங்களா? இதுதான் லாஜிக். இப்போ இன்னும் ஒன்று மட்டும் நான் வேணால் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை எடுத்துக்கங்க, எஃப்க்கு நம்ம நம்பர் கொடுத்தோன்னா என்ன வரும்? G7, F6 அப்போது F6. அதேமாரி பிக்கு பார்த்தீங்கன்னா ஓபி, ஓவுக்கு 15, பிக்கு 16. அப்போ 6 + 16 வந்து உங்களுக்கு 22ன்னு வந்துடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஜிக் இது தான். இந்த லாஜிக்கை வச்சு அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு 3 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. 3வது முக்கோணத்தில் அந்த நடுவில் இருக்கிற நம்பர் இல்லை. அங்கே என்ன நம்பர் வரும்னு நாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 பக்கத்துலேயும் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் 3 பக்கத்துலேயும் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலே மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று இந்த வெளில இருக்குது இல்லையா, இந்த 3 நம்பரையும் கூட்டினா உள்ள நம்பர் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் லாஜிக்காக வச்சுக்கலாம். வெளில இருக்கிற 3 நம்பரையும் கூட்டினோன்னா உள்ள நம்பர் கிடைக்கும். அப்படி இல்லைனா வெளில இருக்கிற 3 நம்பரையும் பெருக்கணுன்னா உள்ளே இருக்கிற நம்பர் கிடைக்கிற மாதிரி சில நேரத்தில் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா இதில் ஏதாவது ஒரு 2 நம்பரை கூட்டிட்டு அதிலேருந்து 3வது நம்பரை மைனஸ் பண்ணால் உள்ள நம்பர் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லைனா ஏதாவது ஒரு 2 நம்பரை பெருக்கிட்டு அது கூட 3வதாக உள்ள நம்பரை கூட்டினா உள்ள நம்பர் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 3 நம்பரையும் பெருக்கிட்டு ஏதாவது ஒரு நம்பரால், ஒரு சேம் நம்பரால் வகுத்தா உள்ள நம்பர் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நாம் வந்து ஒன்றா தான் ட்ரை பண்ணி பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லாஜிக்காக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இங்கே 5 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். 5 6ம் 11, 11 4ம் 15. ரைட்டுங்களா? உள்ள நம்பர் வந்து 12 தான். நமக்கு கிடைக்கிறது 15 கிடைக்கிது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இவங்க கூட்டலை யூஸ் பண்ணலை. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் பெருக்கி பார்க்கலாம். பெருக்கணுன்னா 5 6ஐயும் பெருக்கினாலே நமக்கு 30 வந்துடும். ஆனால் உள்ளே 12 தான் இருக்குது. ஸோ அதுவும் அப்போ அந்த லாஜிக் வந்து யூஸ் பண்ணலை. ரைட்டுங்களா? 5 6 30,
அதுலேருந்து 4 மைனஸ் பண்ணால் கூட நமக்கு 26 வரும். ஸோ அந்த லாஜிக்கும் அவங்க யூஸ் பண்ணல. சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? ஏதாவது 2 நம்பரை கூட்டிட்டு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 5யும் 6யும் கூட்டினோன்னா 11ன்னு கிடைக்கும். அதிலிருந்து 4 மைனஸ் பண்ணோன்னா 7 தான் கிடைக்கும். இங்கே 12ன்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த லாஜிக்கும் வந்து யூஸ் பண்ணலை. சரிங்களா? ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், உள்ளே வந்து கொஞ்சம் சின்ன நம்பராக தான் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கலான்னா, இந்த எல்லாத்தையுமே பெருக்கிட்டு ஏதாவது ஒரு நம்பராலேயோ இல்லை வேறு வேறு நம்பராலேயோ வந்து டிவைட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு எதையுமே வந்து நம்ம இங்கே பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டால் கூட 6 7 13, 13 ஒரு 5ம் 18 தான் வருது. ரைட்டுங்களா? பட் இங்கே 21 இருக்குது. பெருக்கணுன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ 6 7 42 போயிடும். சரி ஓகே. 6 7 42. 6 × 7 42. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 21ன்னு கிடைக்கும். இங்கே நடுவில் உள்ள நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த லாஜிக்கை வேணால் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 6 30. ஆனால் 30 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 15ன்னு வரணும். இங்கே 12 தான் இருக்குது. ஸோ அதுவும் வராது. அப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த நம்பரெல்லாம் பெருக்கிட்டு ஏதாவது ஒரு நம்பரால் வந்து வகுத்திருப்பாங்க. ஸோ அந்த லாஜிக்கை தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணலாமா? ஸோ பாருங்கள், 5 5 6 30. 30ம் 4ம், அதாவது 30 × 4. 5 6 30. 30 × 4 வந்து 120 வருமா? அதாவது எல்லா நம்பரையும் பெருக்கணுன்னா 5 6 30. 30 × 4 120 வரும். இங்கே 12 இருக்குது உள்ள. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை 10ஆல் டிவைட் பண்ணலாமா? 10ஆல் டிவைட் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா நம்பரையும் பெருக்கிட்டு அதை 10ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த லாஜிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மற்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 5 6 30. 5 × 6 × 7ன்னு இருக்குது. ஸோ 5 6 30 வந்துடும். 30 × 7 ரைட்டுங்களா? 3 7 21. 210 வரும். ஸோ ரைட்டா? இப்போ இதை 10ஆல் டிவைட் பண்ணலாமா? 10ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 21ன்னு கிடச்சிருக்கு. ஸோ லாஜிக் கரெக்டு தான். ரைட்டுங்களா? இப்போ நாம் கண்டுபிடிச்ச இந்த லாஜிக்கை இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டாப்பிக்கும் சரி, இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த அந்த நம்பர் சீரீஸுங்கிற டாப்பிக்கும் சரி, இந்த 2 டாப்பிக்லேருந்து எக்ஸாமில் வர கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த கொஷினை பார்த்ததும் அதில் வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கெஸ் பண்ண தெரியணும். கொஷினை பார்த்ததுமே கெஸ் பண்ண தெரியணும். ஒருவேளை நமக்கு அதை பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியலனா கூட ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா, கூட்டுறது, மைனஸ் பண்ணுறது, பெருக்கிறதுன்னு ட்ரை பண்ணோம்ல, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி பார்த்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு எக்ஸாமில் வந்து அந்த அளவுக்கு டைம் இருக்காது. அந்த ஒரு கொஷினுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்குற அளவுக்கு எக்ஸாமில் டைம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே கொஷினுக்கு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற கொஷினுக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினை பார்த்ததும் இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த 2 டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் தனியாகவே சொல்லியிருந்தேன், இதுக்காக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலே தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த 2 டாபிக் பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி லாஜிக்ஸ் இருக்கும், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பேசிக்ஸோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ எதுவுமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? நிறைய கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு கொஷினை பார்த்த உடனே அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிக்கிற அந்த கேப்பபிலிட்டி வந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே. இந்த கொஷினுக்கான ஆன்சரையும் கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 13 19 கீழே 4ன்னு இருக்குது. 71 9 கீழே 10ன்னு இருக்குது. இங்கே 128 32. இங்கே என்ன வரும்ன்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம போன கொஷின் பார்த்தோம்ல, இந்த முக்கோணம் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மேலே இருக்குல்ல, இந்த 2 நம்பரை வந்து ஏதாவது பண்ணி கீழே இருக்கிற நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஒன்று இந்த 2த்தையும் கூட்டியிருப்பாங்க, ஆனால் கூட்டினா வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ மேபி வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். வழக்கம் போல் வந்து அடுத்த கிளாஸில் கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இன்னைக்கான முதல் கேள்வி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை புதுமையான சிறப்பம்சம் என்று குறிப்பிட்டவர் யார்? அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, 3 வட்டம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வட்டத்தில் நடுவில் ஒரு நம்பர் இருக்குது, ரைட்டுங்களா? 3வது வட்டத்தில் நம்பர் இல்லை, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 வட்டத்துலேயுமே வந்து வெளில வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஷினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வெளில நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 4 நம்பர், இதை வந்து ஏதாவது பண்ணி தான் உள்ளே இருக்கிற நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் என்னென்ன லாஜிக்லாம் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வெளில இருக்கிற இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா உள்ளே இருக்கிற நம்பர் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம கூட்டினோன்னா 36 வராது கண்டிப்பாக. 6 6 கூட்டினோன்னா 12, 12ஓட 8 கூட்டினா 20, 20ஓட 2 கூட்டினோன்னா 22 தான் வரும், சரிங்களா? இங்கே 36 இருக்குது. ஸோ அப்போ அவங்க கூட்டி கொண்டு வரல. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வேளை எல்லாத்தையும் பெருக்கியிருக்கலாம், பட் அதுக்குமே இங்கே சான்ஸ் இல்லை. ஏன்னா 8 6 நம்ம பெருக்கினாலே நமக்கு 48 கிடச்சிரும். இங்கே ஆனால் 36 தான் இருக்குது, பட் அதுக்கும் சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இப்போ அவங்க எல்லாத்தையும் கூட்டலை, எல்லாத்தையும் பெருக்கலைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு 2 நம்பரை வந்து கூட்டிக்கிட்டு அதிலேருந்து அடுத்த 2 நம்பரை வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லைனா 2 நம்பரை பெருக்கிட்டு அதிலேருந்து அடுத்த 2 நம்பரை வந்து பெருக்கி மைனஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக் இருக்கும். இதில் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, இந்த நம்பர்ஸை வச்சு தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். 90% வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை வச்சு ஏதாவது பண்ணி தான் வந்து உள்ள நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நாம் வந்து இப்போ அப்படி தான் ட்ரை பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். 8ம் 6ம் ஆப்போசிட்டில் இருக்குது, 2ம் 6ம் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 8யும் 6யும் கூட்டினோன்னா 14ன்னு கிடைக்கும். அதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணணும். 2யும் 6யும் கூட்டினோன்னா 8ன்னு கிடைக்கும். இப்போ 14ல் 8 போயிடுச்சுன்னா பாக்கி 6 கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து 36 இருக்குது. ஒருவேளை இந்த 6 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 36 கிடைக்கும், ரைட்டுங்களா? மேபி இந்த லாஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியாதானா? ஏன்னு பாருங்கள், இங்கே 46ன்னு இருக்குது. 46 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த லாஜிக் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, பெருக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 நம்பரையும் பெருக்கி பார்ப்போம். 8யும் 6யும் பெருக்கணுன்னா 48ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். 2யும் 6யும் பெருக்கணுன்னா 12ன்னு கிடைக்கும். நமக்கு இங்கே 36 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்ப்போம். மைனஸ் பண்ணோன்னா 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 36 வருது. மேபி அப்போ இந்த லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் நாம் வந்து செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ 7யும் 8யும் பெருக்குனா 7 8 56, ரைட்டா? அதேமாதிரி அடுத்து 2யும் 5யும் பெருக்கணுன்னா 2 5 10. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 56ல் 10 போயிடுச்சுன்னா 46 கரெக்டாக வருது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த லாஜிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அடுத்து பாருங்கள், 7யும் 10யும் வந்து பெருக்கணும், 70ன்னு வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4யும் 6யும் பெருக்கி மைனஸ் பண்ணிடணும். 4 6 24. ஸோ 70ல் 24 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? இந்த மாதிரி இடத்துல தான் நான் எதாவது தப்பு பண்ணுவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ 6 10, 10ல் 4 போயிடுச்சுன்னா பாக்கி 6, 6ல் 2 போயிடுச்சுன்னா பாக்கி 4. ஸோ 46. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 46 வரும். ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பியில் இருக்குது, 46. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷினில் வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து ஆன்சர் வரலைன்னா வேறு ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 56 22 8 15 நடுவில் 41ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 டயக்ராம் இருக்குது. 3வது டயக்ராமில் நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சர்க்கிள் வச்சு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் அது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. இது வந்து ஹோம்ஒர்க் கொஷின் 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் வரலனா கூட ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம நிறைய டைம் வந்து இந்த டாப்பிக்கை ரிவிஷன் பார்ப்போம். நிறைய கொஷின் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விதமாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறது. ஸோ நிறைய விதமாக யோசித்து பாருங்கள். ஆன்சர் வரலனா கூட ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் எப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கான 2வது கேள்வி, மகப்பேறு கால பயன் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷின்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சுற்றி இருக்கு இல்லையா 4 நம்பர், இதை வந்து ஏதாவது பண்ணி தான் உள்ளே இருக்கிற நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த 3வது டயக்ராமில் உள்ளே இருக்கிற நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஏற்கனவே அந்த சர்க்கிள் போட்டு வந்தப்போ ட்ரை பண்ண மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஆன்சர் வரலனா அதுக்கப்புறம் வந்து வேறு விதமாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஆப்போசிட்டில் உள்ளதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெருக்கி கூட்டி பார்க்கலாமா ரெண்டுத்தையும்? அதில் பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 5 6 பெருக்கணுன்னா 30ன்னு வரும். இங்கே 16 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 16 × 2 32. ரைட் தானே? ரைட்டு தான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இதை கூட்டணும். 30யும் 32யும் கூட்டினா 62 தான் கிடைக்கும். ஆனால் அங்கே 109 இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணல. வேறு என்ன பண்ணியிருப்பாங்க? இது ரெண்டுத்தையும் இதையும் பெருக்கி பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, எதுக்கும் இதையும் பெருக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 16 6 16 96. அதாவது ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்கேன். 16யும் 6யும் பெருக்குனா 96 கிடைக்கும். 5யும் 2யும் பெருக்கணுன்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 106 தான் வருது. ஆனால் அங்கே 109 இருக்குது. ஸோ அப்போ அவங்க அந்த லாஜிக்கையும் யூஸ் பண்ணல. வேறு என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ ஆப்போசிட்டில் உள்ளதை மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 16லேருந்து 2 மைனஸ் பண்ணோன்னா 14ன்னு கிடைக்கும். 5லேருந்து 6 மைனஸ் பண்ணோன்னா -1ன்னு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி கணக்கில் அதை ஸ்ட்ரைட்டாக 1ன்னே எடுத்துக்கலாம். சரி, 14 1 ப்ளஸ் பண்ணோன்னா 15 தான் வரும். 15 ஸ்கொயர் பண்ணால் கூட 225ன்னு போயிடும். 14 ஸ்கொயர் பண்ணால் 196ன்னு வரும். இந்த லாஜிக்கும் இப்போ யூஸ் பண்ணலை. வேறு என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 16 - 6 16 - 6 10ன்னு வரும். ரைட்டுங்களா? அதேமாதிரி இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். 5 - 2 3. ஸோ 10 3. இது இங்கே 109ன்னு இருக்குது. 10 ஸ்கொயர் பண்ணோன்னா 100. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ரைட்டா? ஓகே. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நமக்கு 109ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 16லேருந்து 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ணும்போது 10ன்னு கிடைக்கிது. இதை மைனஸ் பண்ணும்போது 3ன்னு கிடைக்கிது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மைனஸ் பண்ணி கிடைச்ச வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ நமக்கு வந்து இந்த இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்லேருந்து ரொம்ப டஃப்பாக கேட்கணுன்னா இந்த மாதிரி டைப்லாம் கேட்கலாம். ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த 10 கொஷினும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி முட்டுக்கட்டை போடுற ஒரு டாபிக் இருக்குன்னா அது வந்து நம்பர் சீரிஸும் இந்த இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் தான். ஏன்னா இதில் நிறைய வந்து மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். இப்போது இது வந்து நம்ம கொஞ்சம் உட்காந்து ட்ரை பண்ணோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கான டைம் வந்து நமக்கு எக்ஸாமில் இருக்காது. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ மேக்ஸிமம் எக்ஸாமில் வர கொஷினாக பார்த்த உடனே அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம நிறைய கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது.
சரி ஓகே. இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லாஜிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கும் நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 22லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 7ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரியே 21லேருந்து 19 மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டிக்கணும். ஸ்கொயர்டு கூட்டணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4. ஸோ 49 + 4 53. ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதே லாஜிக்கை இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்க. இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 3C 2B 4A 27A இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 64B இருக்குது. அடுத்து 9C 4A 16B. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஷினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏதாவது 2 எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஏதாவது 2 எடுத்துகிட்டு கூட்டினாலோ பெருக்கினாலோ இந்த நடுவில் உள்ள நம்பர் வரா மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒன்று அது இந்த ஆர்டரில் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா இந்த ஆர்டரில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து 3வது ஹோம்ஒர்க் கொஷினாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வருதான்னு பாருங்கள். வரலனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் இதை வந்து நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இன்றைக்கான கடைசி கேள்வி. சமநீதி மற்றும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவியை உறுதி செய்ய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு விதி எது? அடுத்து பாருங்கள். ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். சின்ன நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 15 இருக்குது, 31 இருக்குது, 63 இருக்குது, 127 இருக்குது. இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இதில் பாருங்கள், நமக்கு பார்த்தாலே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. 15 இருக்குது, இங்கே 31 இருக்குது. அதாவது இந்த 31ங்கிறது 15ஓட 2 மடங்குக்கு க்ளோஸாக இருக்குது. கரெக்டுங்களா? அதாவது 15ஓட 2 மடங்கு பார்த்தீங்கன்னா 30. அதோட ஒன்று கூட்டினா 31. கரெக்டாக? ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. 31 இருக்குது. 31ஓட 2 மடங்கு வந்து 62. ரைட்டா? 31 × 2 62. அதோட ஒன்று கூட்டினா 63ன்னு கிடைக்கிது. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த லாஜிக் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 × 2 + 1. அதே மாதிரி 31 இருக்கா? 31 × 2 + 1. அதே மாதிரி தான் 63. 63 × 2 + 1. 63 2 126 வரும். அதோட 1 கூட்டினோன்னா 127 வந்துடும். அப்போ அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 127 × 2 + 1. ரைட்டுங்களா? 127 நம்ம 2ஆல் பெருக்கணும்னா 254 வரும். 254ஓட 1 கூட்டினோன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா 255 அப்படின்னு வரும். ஸோ முக்கியமான விஷயம், இந்த 72ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. சரிங்களா? இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுதான் நான் எப்போதுமே என்ன சொல்கிறேன்னா, சின்ன நம்பர் எதுன்னு பார்த்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 72 வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 255 ஆப்ஷன் டியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட வந்து நம்ம இந்த இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டரை முடிச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான கொஷின் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆனால் நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாம் ஒரு 40 கொஷின் பார்த்துருக்கோம். இதில் ஏன் கம்மியான கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ரெகுலராக கேட்குறது கிடையாது. நம்பர் சீரீஸ் வந்து ரெகுலராக கேட்குறாங்க. எல்லா எக்ஸாம்லேயுமே நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷினாவது இருக்கும். ஆனால் இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் வந்து ரெகுலராக கேட்குறது இல்லை, அப்பப்போ தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன்லாம் பார்ப்போம் கண்டிப்பாக. சரிங்களா? இந்த டாப்பிக்லாம் திரும்ப ரிவிஷன் பார்ப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் கொஷின் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு தாராளமாக வந்து இந்த அளவுக்கு போதுமானது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஒரு கொஷின் இருந்தால் அதில் என்னென்ன லாஜிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்பர் சீரீஸோடு இந்த டாப்பிக்கை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.